அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11/1/2019 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். பொதுப்பிரிவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கும் ஏழைகளுக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்க அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது 124வது சட்ட திருத்த மசோதா. கேரள பிரவாசி பாரதிய திவாஸ் அமைப்பு சார்பாக நிகழாண்டின் சிறந்த மனிதர் விருது மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கப்பட உள்ளது. SRM தமிழ் பேராய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது சுந்தரமூர்த்திக்கும், புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது கவி பித்தனுக்கும், பாரதியார் கவிதை விருது முத்தையாவிற்கும், அலா வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது கற்பகத்திற்கும், அப்புச்சாமி அறிவியல் தமிழ் விருது சந்திரிகா சுப்பிரமணியனுக்கும், பரிதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது தனஞ்சயனுக்கும் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மகளிர் பிரிவின் தேசிய பொதுச் செயலாளராக திருநங்கை அப்சரா ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். ஹீல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் நீலம் குமார். நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 7.3% அளவுக்கு உயரும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டிம் குக் இவருடைய சம்பளம் 22% உயர்ந்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் கட்டப்பட்டு வரும் போலாவரம் அணைக்கட்டின் கட்டுமான பணிகள் கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஜனவரி 9. சர்வதேச அளவில் கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் இந்திய வீரர் சுனில் சேத்ரி 2ஆம் இடம் பிடித்துள்ளார். பிரணவ் ஆர் மேத்தா குளோபல் சோலார் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். SSBயின் புதிய தலைவராக குமார் ராஜேஷ் சந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார். சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக விக்ரம் மிஸ்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். 106வது இந்திய அறிவியல் மாநாட்டில் எக்ஸிபிட்டர் ஆஃப் த இயர் அவார்ட் DRDOவுக்கு வழங்கப்பட்டது. மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் அமேசான் நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தற்போதைய CBI இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ தற்போதைய CBI இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர ராவ். ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னால் தான் அலோக் குமார் வர்மாவை வந்து நியமித்தாங்க உச்சநீதிமன்றம். ஸோ நம்ம மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பதவி மாற்றம் பண்ணிட்டாங்க. அதாவது தீயணைப்பு மற்றும் ஊர்காவல் படை தலைமை இயக்குனராக இந்த அலோக் குமார் வர்மா வந்து நியமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ CBI இயக்குனர் யார் அப்படின்னா நாகேஸ்வர ராவ். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 100 நாள் வேலை எத்தனை நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஸோ கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 100 நாள் வேலை எத்தனை நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 நாட்களுக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்குது. கஜா புயல் தமிழ்நாட்டில் நவம்பர் 16, 2018 வந்து வீசிச்சு. ஸோ அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டங்கள் வந்து பெருத்த பாதிப்பு வந்து உள்ளாச்சு. அந்த மாவட்டங்களில் மட்டும் 100 நாள் வேலை இருக்கும் இல்லையா, அதை வந்து 150 நாட்களை வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க. சிறு தொழில் நிறுவனங்களுக்கான GST வரி விலக்கு வரம்பை GST கவுன்சில் எவ்வளவு அதிகரித்தது? ஸோ சிறு தொழில் நிறுவனங்களுக்கான GST வரி விலக்கு வரம்பை GST கவுன்சில் எவ்வளவு அதிகரித்தது? ஸோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் அளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் வரி விலக்கு வரம்பு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 20 லட்சமாக இருந்துச்சு. அதாவது இதர மாநிலங்களுக்கு 20 லட்சமாகவும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு 10 லட்சமாகவும் இருந்துச்சு. இப்போ 40 லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டு வெள்ளத்தால் பேரிடரை சந்தித்த கேரளா மாநிலத்திற்கு 2 ஆண்டுகளுக்குள் உள் மாநில உபரி வரியாக எத்தனை சதவீதம் வசூலித்துக் கொள்ளலாம் என்று GST கவுன்சில் ஒப்புதல் அளித்தது? ஸோ கடந்த ஆண்டு வெள்ளத்தால் பேரிடரை சந்தித்த கேரளா மாநிலத்திற்கு 2 ஆண்டுகளுக்குள் உள் மாநில உபரி வரியாக எத்தனை சதவீதம் வசூலித்துக் கொள்ளலாம் என்று GST கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1%. ஸோ 1% உள் மாநில உபரி வரியாக 2 வருஷத்துக்கு வந்து வசூலிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 32வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து டெல்லியில் நடைபெற்றுச்சு. ஸோ அந்த கூட்டத்தில் தான் இந்த ஒப்புதல்லாம் அளிச்சிருக்கிறாங்க. சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள இந்திய வீராங்கனை யார்? ஸோ சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி கோம். இவங்க மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் ஆடவர் பிரிவில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? ஸோ ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் ஆடவர் பிரிவில் முதலிடம் பிடித்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோகோவிச். ஸோ ஜோகோவிச் தான் இந்த ஆஸ்திரேலிய ஓப்பன் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆடவர் பிரிவில். மகளிர் பிரிவில் யார் அப்படின்னா சிமோனா ஹலேப். ஸோ சிமோனா ஹலேப் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. 80வது தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார்? ஸோ 80வது தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்கமல். ஸோ சரத்கமல் தான் ஆடவர் பிரிவில் இந்த டேபிள் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி மகளிர் பிரிவில் யார் அப்படின்னா அர்ச்சனா காமத். இந்த 80வது தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து ஒடிசாவில் கட்டாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடைபெற்றது. தேசிய சீனியர் வாலிபால் போட்டியில் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஸோ தேசிய சீனியர் வாலிபால் போட்டியில் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ கேரளா தான் மகளிர் பிரிவில் முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆடவர் பிரிவில் கர்நாடகா மாநிலம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க. காங்கோ குடியரசின் புதிய அதிபர் யார்? ஸோ காங்கோ குடியரசின் புதிய அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் சிசேகடி. இவங்க தான் காங்கோ குடியரசோட புதிய அதிபர் அப்படின்னு சொல்லலாம். காங்கோ குடியரசில் கடந்த மாதம் 30ஆம் தேதி வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அதில் இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ காங்கோ குடியரசோட புதிய அதிபர் யார் அப்படின்னா ஃபெலிக்ஸ் சிசேகெடி. வெனிசுலாவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸோ வெனிசுலாவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் மடூரா. ஸோ நிக்கோலஸ் மடூரா தான் வெனிசுலாவோட புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. எந்த வானொலி சார்பில் சென்னையில் 22 மொழி கவிஞர்களின் கவிதை அரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது? ஸோ எந்த வானொலி சார்பில் சென்னையில் 22 மொழி கவிஞர்களின் கவிதை அரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய வானொலி சார்பில் சென்னையில் 22 மொழி கவிஞர்களோட கவிதை அரங்கம் வந்து நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. நபார்டு வங்கி சார்பில் 2018-19ஆம் ஆண்டு நிதி தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக எந்த வங்கிக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது? ஸோ நபார்டு வங்கி சார்பில் 2018-19ஆம் ஆண்டு நிதி தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக எந்த வங்கிக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கிக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. கொசுக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவும் புதிய மருந்தை எந்த நாட்டின் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்? ஸோ கொசுக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த உதவும் புதிய மருந்தை எந்த நாட்டின் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா நாட்டோட அரிசேனா அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தோட ஆய்வாளர்கள் தான் இந்த கொசுக்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிற புதிய மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தனியார் டிவி நிகழ்ச்சியில் பெண்கள் குறித்து இழிவாக பேசி சர்ச்சையில் சிக்கிய கிரிக்கெட் வீரர்கள் யார்? ஸோ தனியார் டிவி நிகழ்ச்சியில் பெண்கள் குறித்து இழிவாக பேசி சர்ச்சையில் சிக்கிய கிரிக்கெட் வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் ராகுல். இந்த 2 பேர் தான் தனியார் டிவி நிகழ்ச்சியில் பெண்கள் குறித்து இழிவாக பேசி சர்ச்சையில் சிக்கிட்டாங்க. ஸோ இதுக்காக 2 ஆட்டங்கள் வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க வந்து ஆடுறதுக்காக தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐக்கு வந்து நிர்வாக கமிட்டி தலைவர் வினோத் ராய் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு. ஐசிசியின் 105வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது? ஸோ ஐசிசியின் 105வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ. அமெரிக்கா வந்து 105வது உறுப்பினராக இணைஞ்சிருக்குது. டெமோக்ரஸி இன்டெக்ஸ் 2019இல் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஸோ டெமோக்ரஸி இன்டெக்ஸ் 2019இல் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வே. ஸோ நார்வே தான் அந்த டெமோக்ரஸி இன்டெக்ஸில் முதலிடம் பிடிச்சிருக்குது. நம்ம இந்தியா வந்து எத்தனை இடம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41ஆம் இடம். ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா EIU அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து லண்டனில் இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வந்து வெளியிடும், இந்த டெமோக்ரஸி இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிடும். EIU அப்படிங்கிறதுக்கு எக்கனாமிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அமைப்பு வந்து எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்கள் எப்படி பங்கேற்கிறாங்க, அரசியலில் எப்படி பங்கேற்கிறாங்க, எலெக்ஷனில் எப்படி பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி தான் அடுத்து மக்களோட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி தான் இந்த டெமோக்ரஸி இண்டெக்ஸ் வந்து வெளியிடுவாங்க. மொத்தம் வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதில் நம்ம இந்தியா வந்து 7.23 வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? வெப் வண்டர் உமன் எனும் பிரச்சாரம் அறிமுகம் செய்துள்ள அமைச்சகம் எது? ஸோ வெப் வண்டர் உமன் எனும் பிரச்சாரம் அறிமுகம் செய்துள்ள அமைச்சகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் இந்த வெப் வண்டர் உமன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கங்கா ஜல் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஸோ கங்கா ஜல் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த கங்கா ஜல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த கங்கா ஜல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா இருக்கு இல்லையா, ஆக்ராவுக்கு வந்து நீர் வழங்குற திட்டம் தான் இந்த கங்கா ஜல் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேலா? உலக இந்தி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக இந்தி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 10. ஸோ ஜனவரி 10 தான் இந்த வேர்ல்டு ஹிந்தி டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஏன் இந்த ஜனவரி 10 வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா 1975 ஜனவரி 10 வந்து வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஜனவரி 10 வந்து உலக இந்தி தினம் வந்து கொண்டாடுறாங்க. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 2006 இந்த உலக இந்தி தினம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்த்துடலாம். பால்கன் அத்லட் ஆஃப் த இயர் விருது வென்ற கால்பந்து வீரர் யார்? ஸோ பால்கன் அத்லட் ஆஃப் த இயர் விருது வென்ற கால்பந்து வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூகா மெட்ரிக். 2018க்கான பிரெஞ்சு ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் விருது வென்ற கால்பந்து வீரர் யார்? ஸோ 2018க்கான பிரெஞ்சு ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் விருது வென்ற கால்பந்து வீரர் யார் அப்படின்னா கிலியன் பாப்பே. இன்றைய கேள்விகள் ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? இரண்டாவது கேள்வி வாஜ்பாய் நினைவிடத்தின் பெயர் என்ன? ஸோ வாஜ்பாய் நினைவிடத்தின் பெயர் என்ன? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னு பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.